துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அரசு மருத்துவமனைகளில் ஆன்டிபயாட்டிக் பதிலாக முக பவுடர் கலந்த போலி மருந்துகள் விநியோகம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ஒரு சில அரசு மருத்துவமனைகளில் முக பவுடருடன் வெறும் ஸ்டார்ச்சும் கலந்து ஆன்டிபயாட்டிக்ஸ் மருந்துகள் என்று விநியோகம் செய்யப்பட்டது தொடர்பான வழக்கில் 1200 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த மாதம் இதுபோன்ற போலியான மருந்துகளை விநியோகிக்கும் கும்பல் கண்டுபிடிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் நாக்பூர் நீதிமன்றத்தில் இது தொடர்பான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் மட்டுமல்லாமல் உத்தரப்பிரதேசம், உத்தரகண்ட், ஜார்க்கண்ட் மாநிலங்களிலும் இதுபோன்ற முறைகேடு நடந்திருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 2023ஆம் ஆண்டு மருந்து ஆய்வாளர் நிதின் பந்தர்கர் அரசு மருத்துவமனை ஒன்றில் வழங்கப்பட்ட ஆன்டிபயாட்டிக் மருந்து உண்மையில் மருந்தே இல்லை என்றும் அது முக பவுடர் தான் என்றும் கண்டறிந்த போதுதான் இந்த மோசடியே வெளிச்சத்துக்கு வந்தது. ஹரித்வாரில் உள்ள கால்நடை மருத்துவ ஆய்வகத்தில் இந்த போலி நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்து எனப்படும் ஆன்டிபயாட்டிக்குகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. பண பரிமாற்றத்திற்கு ஹவாலா சேனல்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. நாக்பூர் ஊரக காவல்துறையினருடன் உணவு மற்றும் மருந்து தரக்கட்டுப்பாடு அதிகாரிகள் இணைந்து விசாரணை நடத்தி வருகின்றார்கள். இந்த குற்றப்பத்திரிகையில் 12க்கும் மேற்பட்டோரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்கள் இணைந்து இதுபோன்ற மோசடியில் ஈடுபட்டு வந்ததும் இந்த கும்பல் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் இதுபோன்ற போலி மருந்துகளை தயாரித்து அரசு மருத்துவமனையில் வழங்கியிருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. இதில் கோவிட்-19 தொற்று நோய் காலமும் அடங்கும் என்பதும் சிப்ரோலோக்சசின், லிவோலோக்சசின், அமோக்சிசிலின் உள்ளிட்ட பொதுவான பரிந்துரைக்கப்படும் மருந்துகளின் போலிகளையும் இவர்கள் தயாரித்து விநியோகிப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. போலி மருந்துகளை தயாரிப்பதன் மூலம் இந்த கும்பல் ரூபாய் 15 முதல் 16 கோடி ரூபாய் வரை சம்பாதித்துள்ளது. நாக்பூர், தானே, இவர்கள் ஜார்க்கண்ட், ஹரியானா மாநிலங்களிலும் போலி மருந்துகளை விற்பனை செய்திருப்பதாகவும் விசாரணையில் மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் தெரிய வரலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது மிகப்பெரிய மோசடி சங்கிலியாக இருப்பதாகவும் பல்வேறு நகரங்கள் வழியாக இந்த பணம் ஹவாலா மோசடி மூலம் கைமாறுவதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளுக்கு மருந்துகள் விநியோகம் செய்யும் ஒப்பந்தத்தை எடுக்கும் ஹேமந்த் மூலே இதில் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.